வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 29. சில மாதங்களாக தீராத இடுப்பு வலியாலும் அதிக உதிரப்போக்காலும் அவஸ்தைப்பட்டு வந்த அகிலா மருத்துவரை அணுகிய பொழுதுதான் கர்ப்பப்பையில் கட்டியிருப்பது தெரிய வந்தது. அதை நீக்குவதற்கான அறுவை சிகிச்சைக்கு தயாராகி இருக்கிறார். மாலை 7 மணி அளவில் மருமகன் பேரனுடன் வீடு வந்த மகளை வாசலிலேயே காத்திருந்து வரவேற்றார் கேசவன். சமீபமாகத்தான் பணி ஓய்வு பெற்றிருந்தார் அவர். முதுமையில் கிடைத்த வீட்டின் தனிமை, மகளின் சிறுவயது எதிர்பார்ப்பை, வெறுமையை தகப்பனுக்கு பாடமாக எடுத்து உரைத்திருந்தது. பத்ரியிடம் கை நீட்ட அவன் வர முடியாது என்பது போல தாயோடு ஒன்று கொண்டான். கொஞ்சம் பழகணுப்பா, சட்டுன்னு வரமாட்டான். சரிம்மா, உள்ள வாங்க. அம்மா என்ன பண்றாங்க? சாயந்தரம் மெதுவா எழுந்து காஃபி போட்டு குடிச்சா, அப்புறம் முடியலன்னு படுத்துட்டா. கேசவன் கவலையாக கூற, நான் போய் பாக்குறேன் என்று படுக்கையறைக்கு சென்றாள். மகளை பார்த்ததும் முகம் மலர்ந்து போனது அவருக்கு. வா ஆரா, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்று விசாரித்தார். ஆமா, அங்கே கடையில மாமாவுக்கு துணையா இவங்களுக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தனை வச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஓ என்றவர் இழுக்க ரிஷிகேஷ் உள்ளே வந்தான். வாங்க மாப்ள, ரெடி ஆயிட்டீங்களா? என்றவர் விழிக்க, நாளைக்கு ஆபரேஷனுக்கு கேக்குறாங்க என தெளிவுபடுத்தினாள் ஆரா. வேற வழி? அகிலா சோர்வாக கூற, ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க. இப்ப இதெல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. 90ஸ்ல எங்க அத்தைக்கு 35ல யூட்ரஸ் ரிமூவ் செஞ்சாங்க. அவங்க நல்லாதான் இருக்காங்க என்று தேற்றினான் மருமகன். அவ்வளவு சின்ன வயசுலயா? பாவம், கஷ்டம்தான் என்றவர். உங்களுக்கு காஃபி போடுறியாரா, இல்ல அப்பாவை போட சொல்லவா என்றார். அதெல்லாம் வேணாம், வீட்ல நாங்க குடிச்சிட்டு தான் வந்தோம். ஒரு நாளைக்கு 2 தடவை தான் குடிப்பேன். ரிஷி வேகமாக மறுக்க, அப்ப போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துருங்க என கணவரிடம் கூறினார் அகிலா. அம்மா, அது எதுக்கு? கொஞ்ச நேரம் கழிச்சு நானே செய்றேன். இல்லடி, இப்பதானே வந்திருக்க, உடனே போய் கிச்சன்ல நிக்கணும். நாளை காலையில வேணா செய். இருக்கட்டும்மா, ஒன்னும் கஷ்டம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்பா, வீட்டுக்கு போலாம். தந்தையின் தோளில் சாய்ந்து சினுங்கினான் பத்ரி. இன்னைக்கு இங்க ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போலாம். ரிஷி பொறுமையாக சொல்ல, ஆஹா, நம்ம போலாம், இங்க வேணாம் என உடனே மறுத்தான் பிள்ளை. என்னடா கண்ணு, பாட்டி கூட இருங்கள. பேரனின் கண்ணம் வருடி அகிலா தாஜா செய்ய, இல்ல, ஜானு பாட்டி தான் வேணும் என்றான் சின்னவன் பட்டென்று. அவரின் முகம் சுண்டிவிட, மா, உங்களை எப்பவா தானே பாக்குறான், அதான் அப்படி பேசுறான். நீங்க எதுவும் ஃபீல் செய்யாதீங்க, ஒரு 2 நாள் கூட இருந்தா பழகிடுவான் என்றாள் மகள். சரி, நம்ம போய் டிவி பாப்போமா? மகனை திசை திருப்ப ரிஷி வெளியேற, நம்மளும் கூட போய் ஹால்ல உட்காரலாம் என்றார் அகிலா. பேரனின் நெருக்கத்தை விரைவாக பெற்றிட வேண்டும் என்கிற முனைப்பு அவருள் தீவிரமாக கிளர்ந்து எழுந்தது. முடியுமாமா, கஷ்டப்படுத்திக்காதீங்க. இல்ல, கார்னர் சோஃபால சாஞ்சாப்புல படுத்துக்கிறேன். அனைவரும் முன்னரையில் இருக்கும் பொழுதுதான் சாய்ராம் வீட்டினுள் வந்தான். யாரையும் கண்டு கொள்ளாமல் தன் போக்கில் அறைக்கு சென்றுவிட ரிஷி இயல்பாக இருப்பதை போல் காட்டிக்கொண்டாலும் ஆராவின் முகம் இறுகியது. பெற்றோர் இருவருமே மகனின் செயலால் பெரிதும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகினர். உடன் பிறந்தவள் குடும்பத்தோடு வந்திருக்க சற்றும் மரியாதையின்றி அவன் நடந்து கொள்வது அவர்களுக்கு கவலையை கொடுத்தது. பா, அனிமல் பிளானட் பத்ரி கேட்க, சேனல் நம்பர் என்னமாமா என்று இலகுவாக கேட்டான் ரிஷி. கேசவன் எழுந்து அவன் அருகில் வந்து பேரன் கேட்ட அலைவரிசை வைத்தவர், எங்களை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள என்றவாறு மருமகனின் கரத்தை பிடித்தார். என்ன நீங்க விடுங்க, நீங்க கூப்பிட்டு உங்களுக்காக மட்டும்தான் வந்தோம், மத்த பத்தின கவலை எங்களுக்கு இல்ல என்று கூறி மனைவியையும் குறிப்பாக பார்த்தான். வேலை சம்பாத்தியம்னு ஓடுனப்போ நாங்க செஞ்ச தப்ப உணரல. எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சு உட்காரும் போதுதான் அதுக்கான பலனை அனுபவிக்கிறோம் என்று கண் கலங்கினார் கேசவன். ரிஷிக்கு ரொம்பவே சங்கடமாகி விட்டது. மாமா, என்ன இது, அமைதியா இருங்க என்று அவர் கையில் அழுத்தி கொடுத்தான். ஏத்துக்கிட்டு கடந்து வரணும்னு நினைக்கிறேன். சில நேரம் முடியாம வலிக்குது. அதுலயும் இவள நினைச்சாதான் இன்னமும் பயமா இருக்கு. பொதுவாவே இவகிட்ட பொறுமை ரொம்ப குறைவு. இதுவரைக்கும் அகிலா கிட்ட கூட எதையும் வெளிப்படையா ஷேர் பண்ணிக்கிட்டது இல்ல. இன்னும் 5-6 வருஷம் போனா இந்த வீட்ல எங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே பதட்டம் வருது. ஏன் இப்படி வீட்டுக்கு வந்தவங்கள சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க? அகிலாவுக்குமே சமீபமாக கணவரை போல உள்ளூர ஒரு கலக்கம் எழுகிறதுதான். ஆனால் பட்டென்று நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ள மனம் வராமல் அதை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஓகே ஆரா, கிச்சன்ல போய் என்ன இருக்குன்னு பாரு. எதுவும் வேணும்னா சொல்லு, வாங்கிட்டு வரேன். ரிஷி பேச்சை மாற்றவும், இல்ல மாப்ள, அவசியமான தேவைக்கு இவர்கிட்ட சொல்லி எல்லாம் வாங்கி வச்சாச்சு. மாவு கூட மெய்டு அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க. ஏதோ ஒண்ணு சிம்பிளா ஈஸியா செய்யாரா, போதும் என்றார் அகிலா. முன்பு போல மகளிடம் உரிமையாக கட்டளையாக சொல்ல முடியவில்லை. ஒருவித தயக்கத்துடனே மொழிந்தார் அவர். அங்கிருந்த நால்வருக்குமே சிறிது தள்ளாட்டமாகத்தான் நொடிகள் நகர்ந்தது. மனைவி எழவும், ஏதோ ஹெல்ப் வேணும்னா சொல்லாரா
என்றான் ரிஷி. ஆண் என்கிற எந்த ஒரு தனி அலட்டலும் இல்லாமல் என் மனைவிக்கு நான் செய்கிறேன் என்கிற மனப்பான்மையில் இருந்த மருமகனைக் கண்டு பெற்றோருக்கு பெரும் நிறைவு. இப்பெல்லாம் கூட நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றாரா? நான் வரேன், மாப்பிள்ள பையனை பாத்துக்கட்டும். சலிப்பாய் தலையசைத்து, 2 பேரும் வேணாம், 4 பேருக்கு செய்யறது ஒன்னும் பெரிய வேலை இல்ல, நானே பாத்துக்கிறேன் என்று சமையலறை சென்று விட்டாள் அவள். இலகுவான இரவு உணவாக சிறிது இடியாப்பம் செய்து சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசால் செய்தவள் அவர்களை சாப்பிட அழைத்தாள். அம்மா, உங்களுக்கு இங்கே கொண்டு வந்து தரட்டுமா? சரி, ஒரு பிளேட்ல போட்டு கொடுத்துட்டு நீயும் போய் சாப்பிடு. மாப்பிள்ள உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்வாரே. பாருடா, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. சிரிக்கும் பெண்ணிடம் வெளியே புன்னகைத்து வைத்தாலும் மகனுடைய உணவு பற்றிய நெருடல் எழுந்தது பெற்றவருக்கு. கேசவனுமே உணவு மேசையில் நெளிந்தபடிதான் அமர்ந்திருந்தார். தம்பியை உணவருந்து அழைக்கவில்லையே என்றும் கேட்க முடியவில்லை. நான் கூப்பிடட்டுமா என்றும் மகளிடம் கேட்க முடியாமல் மெதுவாக உணவை விழுங்கினார் மனிதர். மகனுக்கு உணவை ஊட்டியபடியே தானும் உண்டிருந்த ஆரா, ரிஷி, அப்பாவுக்கு அந்த சப்பாத்தி எடுத்து வைங்க என்றாள் கணவனிடம். எனக்கு போதுமா? சப்பாத்தியின் எண்ணிக்கைகளை கண்டு தயக்கமாக அவர் மறுக்க, அது எப்படி போதும்? நாளைக்கு வேற ஃபுல் டே ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கிறது தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நீங்க வைங்க ரிஷி என்றவள் மகனிடம் காண்பிடப்பட்டு என வாயில் இடியாப்பத்தை திணித்தாள். அடுத்து ரிஷி வந்து மகனின் பொறுப்பை ஏற்றதும் அன்னையும் கவனித்து முடித்து மேசையில் இருந்த காலி பாத்திரங்களை எல்லாம் சமையலறை கழுவும் தொட்டிக்கு மாற்றினாள் ஆராதனா. மகள் கச்சிதமாக சமைத்திருந்ததில் பெற்றோர் இருவரும் என்ன செய்வது என்று புரியாமல் விழித்திருக்க, பத்ரிநாத் ஒருபுறம் உறக்கம் வரவும் புது இடத்தில் இருக்க முடியாமல் முரண்டு பிடிக்க ஆரம்பித்தான். அரா, இவனை ஒரு ரவுண்ட் வெளில கூட்டு போயிட்டு வரேன், வெளிக்காத்து பட்டா தூங்கிடுவான்னு நினைக்கிறேன் என்று வெளியேறிவிட்டான் ரிஷி. அம்மா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதெல்லாம் பேக் பண்ணிடலாமா? நீங்க எதுவும் லிஸ்ட் வச்சிருக்கீங்களா, இல்ல இனிதான் பிளான் பண்ணுமா என்று விசாரித்தாள் பெண். அது லிஸ்ட் இருக்காரா என்றவர் லேசாக தயங்கி, சாய் இன்னும் சாப்பிடல போல இருக்கு என்றார் மெதுவாக. தலை குனிந்து விரல்களை மெல்ல சொடுக்கெடுத்தவள், அதுக்கு என்ன செய்யலாங்கிறீங்க என்று நிமிர்ந்து அவரை நேராக நோக்கினாள். அகிலா அவள் பதில் கூற முடியவில்லை. திரும்பி கணவரை ஒரு பார்வை பார்த்தார். அவருமே இயல்பாக இல்லாமல் ஒருவித தடுமாற்றத்துடன் தான் இருந்தார். நீண்ட மூச்செடுத்து அவர்களை ஏறிட்டவள், சில சந்தர்ப்பங்கள் தானா கிடைச்சோம், என்னால ஏத்துக்க முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன்னு இருக்கிறவங்கிட்ட இன்னமும் என்னோட மரியாதையை விட்டு நான் இறங்கி போகணும்னு நினைக்கிறீங்களா என்று அமைதியாக கேட்டாள். ஐயோ இல்ல ஆரா, எனக்கு தான் ரொம்ப கில்ட்டியா இருக்கு. கொஞ்சமும் அம்மாங்கிற பொறுப்பும் பொறுமையும் இல்லாம நான் தான் உனக்கு எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டேன். சட்டென்று கண்களில் நீர் திரள அகிலா குற்ற உணர்வில் முகம் சிவக்க, மா, உடம்பு முடியாத நேரம் இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க, ரிலாக்ஸா இருங்க. அவன் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, ஆன்சைட் ஒர்க்குன்னு வீட்டை விட்டு போய் மாச கணக்குல தனியா உலகத்தை சுத்தி வர்றவ. அவ சாப்பாட்ட அவனுக்கு பாத்துக்க தெரியும். சோ நீங்க கவலைப்படாதீங்க. இத்தனை பேருக்கு சமைக்க தெரிஞ்ச எனக்கு அவன் ஒருத்தனுக்கு சேர்த்து செஞ்சு போடுறது ஒரு விஷயமே கிடையாது. கூட கொஞ்சம் மாவு பிசைஞ்சிருந்தா ஈஸியா வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா ஒரு தம்பியா அவன் கிட்ட நடந்தா மட்டும்தான் ஒரு அக்காவா என்னால உரிமையா அவனுக்கு வேணுங்கிறத செய்ய முடியும். யாரோ போல தள்ளி வைக்கிறவன் கிட்ட நானும் தள்ளியே இருந்துக்கிறேன். வேலைக்காரி போல எல்லாம் சமைச்சு கொடுக்க முடியாது என அழுத்தமாக கூறியவள் தந்தையிடம் திரும்பினாள். பா, நீங்க போய் உங்க மகனை நேரமா ஹோட்டலுக்கு சாப்பிட போக சொல்லுங்க, இல்லைன்னா அவன் வசதிக்கு ஆர்டர் கூட போட்டுக்கட்டும். கேசவன் மகளின் சொல்லுக்கு தலையசைத்து நகர, நீங்க வாங்கம்மா, டேப்லெட்ஸ் போட்டு படுப்பீங்க என்று அகிலாவை மெல்ல எழுப்பி நடத்தி சென்றாள். 2 நிமிடத்தில் புயலாக அங்கே வந்த சாய்ராம், ஏய், என்ன ரொம்ப ஓரத்தா ஆடுற? எனக்கு சமைச்சு போட முடியாதுன்னு ஏதோ டயலாக் எல்லாம் விட்டியா என்றான் ஏளனமாக. சாய், என்ன இது? அகிலா ஒரு புறம் மகனை அதட்ட, கேசவனும் அவனை அங்கிருந்து நகர்த்த முயன்று கொண்டிருந்தார். அவன் என்றதிலேயே சினம் உச்சிக்கு ஏறினாலும், உன்கிட்ட நான் பேச விரும்பல, நீ போகலாம் என்றாள் அவளும் உதாசீனமாக. புது வாழ்வு வந்த பவுசுல பழசெல்லாம் மறந்து போச்சு போல இருக்கு. அம்மா எப்போ சொல்றதுதான், தெருவுல விட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும் உன் சங்கதி. அகிலா அவனை அதிர்ந்து பார்க்க மகள் வெறுமையாக அன்னையை நோக்கினாள். எல்லாம் என்னாலதான், குடும்பத்தையே களைச்சு வச்சிருக்கேன் என்று தலையில் அடித்துக் கொண்டு அழுதார். அம்மா, என்ன செய்றீங்க என்று அவர் கைகளை வேகமாக தடுத்து பிடித்தாள் ஆரா. என்ன மன்னிச்சிருடி, எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்து உன்னை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கேன். அவள் கையில் முகம் புதைத்து அவர் அழ, என்ன இது, நாளைக்கு ஆபரேஷன் வேற இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாதீங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவர் கூட ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா தான் இருக்கேன். இவெல்லாம் ஒரு ஆளே இல்ல, புரிஞ்சுக்கோங்கம்மா, ப்ளீஸ் காம் டவுன் ஆகுங்க என்று அகிலாவின் முகத்தை நிமித்தி கன்னங்களை துடைத்து விட்டாள். உன் பேர சொந்த வீட்டிலே நான் கெடுத்து வச்சிருக்கேனேடி என்று மீண்டும் வெதும்பும் தாயின் அருகில் அமர்ந்து தோளோடு அணைத்து கொண்டாள் பெண். இப்ப என்ன அதுக்கு? நீங்க எதுவும் பேசியிருந்தாலும் இவன் படிச்சவன் தானே, சொந்த புத்தி சரியா வேலை செஞ்சிருந்தா நாளை யோசிச்சு தானே நடந்திருப்பான்.
விட்டு தள்ளுங்க. இவனெல்லாம் என் கால் தூசி கூட நான் மதிக்கிறது இல்ல. அவ்வார்த்தைகளில் ஆங்காரம் கொண்ட சாய், என்னடி திமிரா? என அவளை அறைய கை ஓங்கிவிட கேசவன் விரைந்து இழுத்து மகனை மறுபுறம் தள்ளினார். என்னடா செய்ற நீ? அவ உன் அக்கா. அப்படி ஒரு உறவே எனக்கு கிடையாது. இவ போது நிறுத்துடா. நான் தப்பு பண்ணிட்டேன். அதோட விளைவா சொந்த அக்கா கிட்ட நீ விஷமா மாறி நிக்கிற. உனக்கு பிடிக்கலல்ல, நீ ஒதுங்கி இருந்துக்கோ. இனி இவ விஷயத்துல எது ஒண்ணுக்கும் நாங்க உன்கிட்ட காம்ப்ரமைஸ்க்கு வரமாட்டோம். இவளும் உன் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டா. நீ சொன்ன மாதிரி இவ உனக்கு அக்கா இல்ல, ஒத்த பிள்ளைனே நினைச்சுக்கோ. இதுக்கு மேல இவள பேசவோ நெருங்கவோ உனக்கு உரிமை கிடையாது. இப்ப இவ இன்னொரு குடும்பத்து பொண்ணு. ஓவரா திமிரா நடந்து வாங்கி கட்டிக்காத. நாம தான் இவள நல்லா புரிஞ்சுக்காம சரியான மரியாதை தராம ஒதுக்கி வச்சுட்டோம். ஆனா இவளோட வீட்டு ஆளுங்க அத்தனை பேரும் பாசமா இருந்து மதிச்சு நடத்துறாங்க. இவ புருஷனுக்கு மட்டும் நீ கை ஓங்கின விஷயம் தெரிஞ்சது டொமஸ்டிக் வயலன்ஸ்ல கேஸ் கொடுக்க கூட தயங்க மாட்டாரு. ஒருத்தரை எப்பவும் வெளி தோற்றத்தை பார்த்து ரொம்பவும் சாதாரணமா எடை போடாத. என் அனுபவத்துல நான் சொல்றேன், ஒழுங்கா கேட்டு நட. அகிலா மகனிடம் கோபமாக படபடக்க, இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. கண்ட ஒழுக்கம் கெட்டவளுக்கு என் வீட்டு பூஜை அறையில நுழைய அனுமதி இல்லைன்னு சொன்ன இடத்துல இவள மதிச்சு நடத்துறாங்களா? என்ன கதை விடுறீங்க என்றான் சாய் நக்கலாக. நான் ஒண்ணு கதை விடல. அன்னைக்கு அப்படி சொன்ன அதே மனுஷன்தான் உன் அக்காவோட அருமை புரிஞ்சு பின்னாடி தினமும் அவளுக்கு டீ எடுத்துக்கிட்டு போய் தர்றாராம். அவன் மீண்டும் ஏதோ சொல்ல வர, வேணா சாய், விட்டுடு. எங்க வயசுக்கு நாங்களே இப்பதான் வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சு திருந்துறோம். உனக்கு இன்னும் காலம் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நீ நடந்துகிட்டத அது திரும்பி பார்த்து வருந்த வைக்கும். அன்னைக்கு உன் அக்காவோட வலியும் உன்னோட தப்பும் உனக்கு புரியும். இப்ப இத விட்டுட்டு நீ போய் சாப்பிட்டுட்டு வா. எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு உடம்பு கொஞ்சம் தேறி வர்ற வர இவ இங்கதான் இருப்பா. வீட்ல சாப்பாடும் செய்வா. அதுவரை நீ வெளியில பாத்துக்கோ. எங்களுக்கு நீங்க 2 பேரும் வேணும். உன்னால அவளை அக்செப்ட் பண்ண முடியலனா எங்களுக்காக அமைதியா ஒதுங்கி இருந்துடு ப்ளீஸ் என்று அகிலா ஓய்ந்து போய் படுத்து விட்டார். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.